சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நீ பெற்ற குழந்தையினுடைய ஆயுளை அதிகப்படுத்தி கொடுக்க இந்த சாயப்பா இப்பொழுது உன் முன்னால் வந்து நிற்கின்றேன். சாயப்பா, என்ன சொல்கின்றாய்? அப்படியானால் என் குழந்தைக்கு ஆயுள் குறைவா என்று நீ கேட்கலாம். என் அன்பு குழந்தையே, எல்லோருக்குமே தன் குழந்தைகள் 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும் என்ற ஆசை இருக்கும் அல்லவா? அந்த ஆசை உனக்குள் இருப்பதையும் நான் தெரிந்து கொண்டேன். ஆனால் சில உண்மைகள் வெளிச்சத்திற்கு வரவேண்டிய நேரம். இது யார் யாருக்கு விதி என்னவாக இருக்கும் என்று யாராலும் இங்கு சொல்லிவிட முடியாது. அதனால் என்ன நடந்தாலும், எந்த சூழ்நிலையில் எந்த விஷயங்கள் நம்மை பாதித்தாலும் அதிலிருந்து நாம் மீண்டு வந்து கொண்டு தான் இருக்கின்றோம். ஆனால் உன் அப்பா இன்று இந்த விஷயத்தை உன்னிடத்தில் சொல்ல வந்ததற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. எந்த ஒரு குழந்தைகளுக்குமே நீ ஜாதகத்தை எடுத்து பார்த்தாயானால், ஆரம்பத்தில் சில காலம் வரையிலும் அவர்களுக்கு ஏதாவது ஒரு கண்டம் இருந்து கொண்டு தான் இருக்கும். இந்த திசை நடக்கிறது, கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்வார்கள். ஏதாவது ஒரு கட்டத்தில் அப்படி ஒரு நிலை எல்லா பிள்ளைகளுக்கும் நிச்சயமாக உண்டு. நீ என்ன செய்வாய் தெரியுமா? எப்போது இது முடியும்? இந்த திசை இவர்களுக்கு எப்படி முடிந்தும் நல்ல திசை இவர்களுக்கு எப்படி முடிந்து நல்ல திசை ஆரம்பிக்கும் என்று சொல்லி அதையே என் குழந்தை நீ எதிர்பார்த்து நின்று கொண்டிருப்பாய். 7 வயதில் முடியும் என்று சொன்னால் 7வது பிறந்த நாள் வந்தவுடன் நீ சந்தோஷமாகி விடுவாய். அதுவரையிலும் என் குழந்தை நீ பொத்தி பொத்தி பார்த்து கொண்டிருப்பாய் அல்லவா? சாயப்பா சொல்வது உனக்கு புரிகின்றதா? என் அன்பு குழந்தையே, அப்படித்தான் உன் பிள்ளைக்கும் சில திசைகள் நடந்து கொண்டு இப்பொழுது நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது. இந்த நொடியில் தெய்வத்தின் ஆசிகளை பெற்று அவர்களின் ஆயுள் அதிகரித்து விட்டது என்றால் அதன் பிறகு எதற்கும் நீ கலங்க வேண்டிய நிலை வராது. எப்பேற்பட்ட திசையும் தெய்வத்தின் ஆசிர்வாதம் மாற்றிவிடும். உன் பிள்ளைக்கு நான் நீண்ட ஆயுளை கொடுக்கிறேன் என்கின்ற ஒற்றை வார்த்தையை இந்த சாயப்பாவிடத்தில் சொல்லிவிட்டேன் என்றால் நிச்சயமாக அதன் பிறகு இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த கஷ்டங்களும் இருக்காது. இதை நினைத்தோ என் குழந்தை நீ வருத்தப்பட வேண்டிய நிலை உனக்கு இருக்காது. எல்லா விஷயங்களையும் உன்னை சந்தோஷப்படுத்தும் விதமாக உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்கும். வேறு எதை நினைத்தும் நீ கவலைப்பட வேண்டாம் அல்லவா? உன் எதிர்காலத்தை, உன் பிள்ளைகளின் எதிர்காலத்தை பற்றி மட்டுமே நீ சிந்தித்துக் கொண்டிருக்கலாம். ஏதும் ஆபத்து வருமா? அப்படி இருக்குமா? இப்படி இருக்குமா? இவர்கள் எத்தனை காலம் இருப்பார்கள் என்பது போன்ற சிந்தனைகள் எதுவுமே உனக்குள் வந்து விடாது. இப்படி உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது. உன் சாயப்பா சொல்வது உனக்கு புரிகின்றதா? உனக்கு ஏதேனும் சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் சாயப்பாவின் வார்த்தைகளை கேட்டு உன் வாழ்க்கை மாறியது என்பதனை முதலில் நீ நம்பத் தொடங்கு. இந்த சாயப்பா உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்துகின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே இது போன்று உன் வாழ்க்கையில் நீ யாரை அதிகமாக நேசிக்கின்றாயோ, யாரோடு வாழ வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அவர்களுக்கு உனக்கும் இடையிலான பந்தத்தை இன்னமும் அதிகப்படுத்தும். இத்தனை ஆண்டு காலம், ஒரு 70 ஆண்டு காலம் இன்று இருப்பதை 100 ஆண்டுகளாக இந்த சாயப்பா மாற்றி கொடுத்து விடுவேன் என்பதுதானே உண்மை. இந்த நேரம், இந்த சூழ்நிலை உனக்கு என்னவாக இருந்தது என்று சொல்லி நீ வருத்தப்படாதே. இனிமேல் என்ன நடந்தாலும் சரி, அதிலிருந்து உன்னால் உன் வாழ்க்கையை நிச்சயமாக மீட்டெடுக்க முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த சாயப்பா ஒவ்வொரு முறையும் உன்னை தேடி வருகின்ற பொழுதில் எல்லாம் உன்னை சுற்றி வந்து நான் உனக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை தான் சொல்லிவிட்டு செல்கின்றேன். என்னுடைய தலைப்பை கண்டு என் குழந்தை பயந்து செல்லும். ஆனால் அது அந்த குழந்தைக்குத்தான் கஷ்டம், அதற்குத்தான் நஷ்டமும் கூட. ஏனென்றால் சாயப்பா உணர்ந்தவர்கள் நிச்சயமாக எப்பொழுதும் சாயப்பா நம் முன்னால் எந்த விஷயத்தை கொண்டு வந்து சேர்க்கப் போகிறார் என்பதனை எதிர்பார்த்து நிற்பார்கள் அல்லவா? அப்பேற்பட்ட நமக்கு என்ன தரப்போகிறார் என்று யோசித்து சிந்தனை பெறுவதற்குரிய முயற்சியில் இறங்குவார்கள் அல்லவா? அதனால் இதையெல்லாம் உணர்ந்து இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை விஷயங்களை என்னவென்று தெரிந்து நீ எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு இருந்துவிட்டால் அது போதும். நீ நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு சந்தோஷத்தை இந்த வாழ்க்கை உனக்கு சற்றென்று கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. ஆகையால் இனி நடப்பது அத்தனையும் உனக்கு நிச்சயமாக மிகுந்த சந்தோஷத்தை ஒரு சேர கொடுத்து உன் வாழ்க்கையின் வெற்றியை உன் கண்முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும். உன் குழந்தையினுடைய ஆயுளை அதிகரித்து அவர்களின் வாழ்க்கையும் சீரும் சிறப்புமாக இருப்பதே உனக்கு என்னவென்று
உணர்த்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் உனக்கு என்னவெல்லாம் சொல்லித் தருகிறேன். நான் இந்த வாழ்க்கையில் எந்த விஷயத்தையெல்லாம் உன்னுடையது என்று நான் நிறைவேற்றி தர முயற்சி செய்கிறேன். அதையெல்லாம் நீ சரியாக ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் உன்னை சுற்றி நடப்பதையெல்லாம் நீ சர்வ நிச்சயமாக சரியானபடி புரிந்து கொள்வாய். எதிர்வரக்கூடிய நேரங்களையும் இனி வரக்கூடிய நாட்களையும் உனக்கு இந்த வாழ்க்கை என்னவென்று நிச்சயமாக உணர்த்தி கொடுத்துவிடும். நீ பெற்ற குழந்தையின் ஆயுளை சாயப்பா ஒரு வார்த்தை சொன்னால் அதிகரித்து விடுமா என்று நீ கேட்கிறாய் அல்லவா? இதுவெல்லாம் என்ன விஷயம்? இதுவெல்லாம் எப்படி நம் வாழ்க்கை நடக்கும் என்று என் குழந்தை நீ அதிகமாக சிந்தித்து கொண்டிருக்கின்றாயா? உன் சாயப்பா இன்று உனக்கு தெளிவாக சொல்லிவிடுகின்றேன். என் குழந்தையே, இந்த வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்று ஒன்று இருக்கிறது. என்ன தெரியுமா? ஒருவருக்கு தன்னுடைய மனநிலையும் தன்னுடைய உடல்நிலையும் சரியாக இருந்துவிட்டால் அவர்களின் ஆயுள் எப்பொழுதும் கெட்டிதான் அல்லவா? மனநிலை பாதிக்கும்படி ஒரு விஷயம் நடந்துவிட்டால், அவர்களின் மனதிற்கு வேதனைகளை கொடுக்கும்படி ஒரு விஷயம் நடந்துவிட்டால், அது அவர்களின் சந்தோஷத்தை ஒட்டுமொத்தமாக சீர்குலைத்துவிடும். சந்தோஷமே இல்லை என்கின்ற ஒரு நிலை அவர்களுக்கு உருவாக்கிவிடும். அப்பேற்பட்ட ஒரு நிலையை உருவாக்கி கொடுத்து விடாதபடிக்கு இந்த வாழ்க்கை உனக்கான பெரும் மகிழ்ச்சியை தர வேண்டி வருகின்ற இந்த நேரம், நீ பெற்ற குழந்தைகளினுடைய மனநிலை எப்பொழுதுமே சரியாக இருக்கும்படி நீ நடந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே உன்னுடைய வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும்படி நீ எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு எதற்கும் இந்த சாயப்பா சொல்கின்ற வார்த்தைகள் துணை இருக்கட்டும். எப்பொழுதுமே நான் உனக்காக வருகிறேன் என்பதும், இந்த வாழ்க்கையில் நான் உன்னோடு தான் பயணிக்கிறேன் என்பதும் உன் புரிதலில் இருக்கும்பொழுது நான் உன் குழந்தைகளை கைவிட்டு விடுவேன். நான் என் சாயப்பா என்னுடைய ஆயுளை சேர்த்து என் குழந்தைக்கு கொடு என்று கேட்கின்ற குழந்தைகள் எத்தனையோ பேர் ஒரு சிறு உடல் நலம் சரியில்லை என்றவுடன் பதறி விடுகிறார்கள். என் குழந்தைகள், சாயப்பாவிற்கு பயம் எதற்கு? நான் உனக்கு ஒரு உதாரணம் சொல்லவா? என்னுடைய பக்தை ஒரு சில நாட்களுக்கு முன்பாக மிகுதியான வேதனை கொண்டு தன்னுடைய குழந்தையை நினைத்து மனம் வருத்தப்பட்டு கொண்டிருந்தார். அதற்கு என்ன காரணம் என்று பார்த்தோமானால், அவளினுடைய பிள்ளைக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனது. தன் குழந்தையை பார்த்து பார்த்து இவளுக்கு அதிகமான மனவேதனை வந்துவிட்டது. வாய் திறந்து கதறி அழுது தொடங்கிவிட்டாள். இந்த சாயப்பாவிடம் கண்களை கலங்கிவிட்டது என்றால் பார்த்துக்கொள். அந்த அளவிற்கு அவளின் அழுகை சத்தம் இருந்தது. ஆனால் அது சாதாரணமான ஒரு காய்ச்சல் தான். இருந்தாலும் ஒரு தாயின் உள்ளம் பதைத்தது. தன் குழந்தை சுருண்டு கிடப்பதை அவளால் பார்க்க முடியவில்லை. உடனே இந்த சாயப்பா என்ன செய்தேன் தெரியுமா? முதலில் அவளுக்கு மன வலிமையை கொடுத்தேன். நீ மன வலிமையோடு இருந்தால் மட்டுமே உன் பிள்ளையின் உடல்நிலை சரியாகும். நாம் எப்பொழுது ஏற்கனவே ஒருவர் முடியாத கட்டத்தில் இருக்கும்போது அவரின் முன்னிலையில் தன் பலவீனத்தை வெளிப்படுத்துகின்றோமோ, அப்போது அவர் இன்னமும் இதைவிட அதிகமான பலவீனத்தை அடைவார் என்பதனை நீ மறந்து விடாதே. முடியாத ஒருவரின் முன்னிலையில் நாம் தைரியமாக இருந்தால் அவர்களும் தைரியமாக இருப்பார்கள் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இந்த நேரம், இந்த சூழ்நிலை எப்பொழுதும் உனக்கு பெரும் மகிழ்ச்சியை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். சந்தோஷத்தை நிறைவாக தந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு உன்னை சுற்றி வருகின்ற பல விஷயங்களை எல்லாம் நீ தொலைத்துவிட்டு நிற்காமல், உனக்கு எப்பொழுதும் என்ன நடந்தாலும் அதை சிறு புன்னகையோடு எதிர்கொள். நீ மட்டும் இதனை சரியாக செய்துவிட்டாயானால் உன்னை சார்ந்த உன் குழந்தைகளும் உன் மனதில் எந்த ஒரு விஷயத்திற்கும் தைரியத்தை தனக்குள் வளர்த்து கொள்வார்கள். என்ன நடந்தாலும் தான் தைரியமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். எந்த விஷயம் நம் வாழ்க்கையில் நடந்துவிட்டாலும் நாம் நிச்சயமாக இதையெல்லாம் எதிர்கொள்கின்ற மனப்பக்குவத்தோடு இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். உன்னை அவர்கள் உதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர ஒருபொழுதும் உன்னை நாம் இவர்களைப் போல இருக்கக்கூடாது. இப்படி இருந்தோமானால் இந்த வாழ்க்கையில் நாம் அத்தனை விஷயங்களையும் இழந்து விடுவோம் என்று நினைத்து விடுவார்கள் அல்லவா? என் அன்பு குழந்தையே, இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ளும் பட்சத்தில் இந்த வாழ்க்கை உனக்கான ஒட்டுமொத்த நம்பிக்கையும் ஒரு சேர உன் கைகளில் கொடுக்கும். நாளை அவர்களுக்கு ஏதேனும் உடல்நிலை சரியில்லாமல் போனால் கூட தன் மன வலிமையால் அதிலிருந்து அவர்கள் மீண்டு வந்து விடுவார்கள். அபசகுனமாக பேசுகிறார்கள் என்று நினைக்கின்ற குழந்தைகள், இங்கு 1000 வாழ்க்கையின் யதார்த்தம் என்னவோ அதை மட்டும்தான் உன் அப்பா உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்பதனை மறந்துவிடாதே. இந்த அப்பா உன் முன்னால் இன்று உனக்கு சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும்.
உன் முன்னால் இன்று உனக்கு எதை கொடுத்தாலும் இந்த சாயப்பா எதை சொன்னாலும் அதில் 1000 அர்த்தங்கள் உண்டு. நம் வாழ்க்கையில் இதுவெல்லாம் நிலைக்கவில்லையே, கிடைக்கவில்லையே என்று வருத்தப்படுவதை நிறுத்திவிட்டு கிடைத்ததை எண்ணி சந்தோஷப்படு. இப்படித்தான் தன் ஆயுளையும் தன் பிள்ளைக்கு கொடுக்கச் சொல்லி கேட்கின்ற பெற்றோர்கள் ஒரு புறம், எனக்கு ஏன் இப்படி ஒரு குழந்தை கொடுத்தாய் என்று கேட்கின்ற அவர்கள் இன்னொரு புறம். அங்கே குழந்தைகள் இல்லாமல் தவமாய் தவமிருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இவர்களும் இதையெல்லாம் கடந்து இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதனை பற்றி யோசிக்காமல், தன்னை சார்ந்த ஒவ்வொரு விஷயங்களையும் எதையும் புரிந்து கொள்ளாமல் தன்னிடம் இருப்பதனால் அதன் அருமை தெரியாமல் அதனை வேண்டாம் என்று நினைக்கின்றார்கள். இதுவெல்லாம் உன்னுடைய புரிதலில் இருக்கட்டும். சாயப்பா சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன்னுடைய மனதில் இருக்கட்டும். உன்னை சுற்றி வந்த இந்த பிரச்சனைகளை எல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொண்டு, இனி உனக்காக நான் உன் முன்னால் கொண்டு நிறுத்துகின்ற ஒவ்வொரு வெற்றிக்கும் உன் வாழ்க்கையில் உனக்கும் சரி நீ என்று எல்லாவற்றையும் நீ சரிப்படுத்தப் பார். எல்லாம் நன்மைக்கே என்று உனக்கு நல்லபடியாக எல்லாம் நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி. வணக்கம்.